everyone, லாஸ்ட் டேவோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட் வந்து பார்த்துட்டு போயிடும். ஸோ என்ன அப்படின்னா கோர்ஸை பத்தின அப்டேட் தான் ஓகேங்களா. ஸோ இந்த கோர்ஸ் யாருக்கானது அப்படின்னா எனக்கு ஆல்ரெடி வந்து பிரைஸ் ஆக்ஷன் அண்ட் எஸ்எம்சி வந்து லைட்டா தெரியும் அப்படின்றவங்களுக்கு தான் ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக ஃபோக்கஸ் பண்றது டிஇபி கால்குலேஷன், இன்டர்டே ரேஞ்ச் கால்குலேஷன், ஃபைனிங் சைட்வேஸ், ட்ரெண்டிங் டே, ஸோ ஹீரோ வியூ அப்ரோச். ஸோ இது மட்டும் தான் இதில் வந்து மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அடிஷனலாக வரும் ஓகேங்களா. உங்களுக்கு லைட்டா தெரியும் அப்படின்னும் போது ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்னா இது வந்து அட்வைசபிள் கிடையாது. ஒரு 1.5 இயர்ஸ்க்கு மேலே இருக்கீங்க, 1 to 1.5 இயர்ஸ்க்கு மேலே இருக்கீங்க, எனக்கு ஃபண்டமெண்டல் எல்லாம் ஒரு லிமிட்டா லைட்டா தெரியும் அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த கோர்ஸ் ஓகேங்களா. ஸோ இல்லை எனக்கு வந்து ஜீரோல இருந்து கற்றுக்கணும், நான் எதுவுமே தெரியாது, மார்க்கெட்டுக்கு புதுசு அப்படின்றவங்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வியூல வந்து கேண்டல்ஸ்டிக்ஸ்ல இருந்து மொத்தமே வந்து சொல்லிக் கொடுப்போம். எஸ்எம்சி அதாவது இந்த கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் பிரைஸ் ஆக்ஷன் பிளஸ் எஸ்எம்சி ஓகேங்களா. ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னா பிரைஸ் ஆக்ஷன் பிளஸ் எஸ்எம்சி ஃப்ரம் பேசிக், அதாவது பேசிக்ஸ்ல இருந்து கற்றுக் கொடுப்போம் ஓகேங்களா. ஓகே, ஸோ உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணும் அப்படின்றத என்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ 10th அக்டோபர்ல இருந்து கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா. ஸோ ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா ஸோ டெக்ஸ்ட் பண்ணுங்க, ஐ வில் கிளியர் ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் டே அதாவது ஃப்ரைடேயோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் தான் பார்க்க போறோம் ஓகேங்களா. ஸோ மார்னிங் 8:50க்கு போஸ்ட் வந்து ஷேர் பண்ணணும். டிஇபி லெவல்ஸ் 25,600 2500 வரைக்கும் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்பாட் வந்து செக் பண்ணிட்டு வந்துடுவோம். ஸ்பாட் வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு கேப் டவுன் ஓப்பனிங். எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னா லாஸ்ட் டேவோட க்ளோசிங் கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 40 to 50 பாயிண்ட்ஸ் ஓகேங்களா. ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் டேவை கம்பேர் பண்ணும்போது அதாவது வேலைக்கிழமை கம்பேர் பண்ணும்போது ஒரு 40 பாயிண்ட்ஸ் வந்து கேப் டவுன் ஓப்பனிங் ஓகேங்களா. ஸோ கேப் டவுன் ஓப்பனிங் கொடுத்தாலுமே மார்க்கெட் வந்து ஃபர்தராக கீழே போனோம்னா கீழே போல. ஸோ ஏன் இங்கிருந்து பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கான மெயின் ரீசன் 11th செப்டம்பர்ல வந்த அந்த பிரேக்கர் பிளாக் தாங்க ஓகேங்களா. ஸோ 15 மினிட்ஸோட இந்த பிரேக்கர் பிளாக் தான் அதுக்கான ரீசன். இந்த கேண்டில் இந்த ஹைவிக் இருக்க இந்த கேண்டில் ஓகேங்களா. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிமாண்ட் சாரி இம்பேலன்ஸ் இருக்குன்னா இம்பேலன்ஸ் எல்லாம் வந்து இருக்கு ஆக்சுவலி. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் இருக்கும்போது இதை டேப் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே வரும் எக்ஸ்பெக்டேஷன் அதுதான். அதாவது டிமாண்ட் சாரி சப்ளை ஜோனா இருந்தது. சப்ளை ஜோன் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவா வந்து உடச்சிட்டான். அப்போ சப்ளை பிகம் டிமாண்ட் ஓகேங்களா. அந்த இடத்துல தான் மார்க்கெட் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா லாஸ்ட் டே வந்து பை ஆனோம். எக்ஸாக்டா பாத்தீங்க அப்படின்னா இது வந்து 50% பாடி கேண்டில். எக்ஸாக்டா அது 50% தான் வந்து நம்ம என்ட்ரி எடுப்போம் ஓகேங்களா. இங்க பாத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தெரியும் எக்ஸாக்டா 50% டேப் பண்ணிட்டா மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆயிருக்கு ஓகேங்களா. ஸோ இது வந்து பவுன்ஸ் ஆயிட்ட பிறகு சொல்றீங்களா ப்ரோ, பவுன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சிருக்க முடியும் அப்படின்னா 9:40க்கு நம்மளோட டெலகிராம் குரூப்ல வந்து போஸ்ட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த போஸ்ட் ஓகேங்களா. ஸோ இஃப் நாட் பிரேக் திஸ் ஜோன் அண்ட் ரிவர்சல் ஹேப்பன் ஃபோக்கஸ் வித் டிஇபி சப்போர்ட் அப்படின்னு கிளியரா மென்ஷன் பண்ணிருப்போம். என்ன டைம் அப்படின்னா எக்ஸாக்டா 9:40க்கு ஓகேங்களா. ஸோ அந்த டைம்ல என்ன பண்ணிருக்கு அப்படின்னா நம்மளோட பிரேக்கர் பிளாக்கை பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா 50% டேப் பண்ணி அங்கிருந்து மார்க்கெட் மேலே போயிருக்கான். அந்த பிரேக்கர் பிளாக்கை 50% டேப் பண்ண டைம் என்ன அப்படின்னா 9:30 ஓகேங்களா. அந்த 9:30க்கு மார்க்கெட் என்ன ப்ரைஸை டேப் பண்ணிட்டு வந்திருக்கு அப்படின்னா வந்து 25,100 அந்த ரேஞ்ச் வந்து டேப் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து மேலே வந்துட்டு இருக்கான் ஓகேங்களா. இங்க இருந்து மேலே போறோம் அப்படின்னா சாக் கொடுக்கறது இதுதான் வந்து சாக்கா இருக்க போகுது. மினிமம் பார்த்தீங்கன்னா இந்த ஹை வரைக்கும் அவன் போகணும் ஓகேங்களா. ஸோ இதுக்கு சப்போர்ட்டுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளோட பிஇபி வந்து செக் பண்ண போறோம். 25,200 ஓகேங்களா. ஸோ 25,200 அதுக்கு கொடுத்துருந்த வேல்யூ என்ன அப்படின்னா 195.5 அப்படின்றது வேல்யூ ஓகேங்களா. ஸோ நீங்க இதை பார்த்தீங்கன்னா தெரியும் 195.5 அப்படின்றது வேல்யூ. எக்ஸாக்ட்லி பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நமக்கு டிமாண்ட் 50% டேப் ஆகும்போது இங்க பிஇபி வந்து எக்ஸாக்டா டேப் ஆகுதுங்க ஓகேங்களா. ஸோ இங்கே கரெக்டா 9:30க்கு பிஇபி டேப் ஆகுது.
அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டிமாண்ட் வந்து டேப் ஆகுது 50%. ஸோ இட்ஸ் ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேடா இருக்கும் போது இதுக்கப்புறம் பை எடுக்கிறோம் அப்படின்னா ஓகேங்களா. இப்போ ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா நீங்க அக்ரெசிவ் பிளேயர் அப்படின்னா பிஇபி வச்சு நீங்க வந்து அக்ரெசிவா எடுத்துக்கலாம். ஸோ அவனோட ஆப்போனண்ட் ஓகேங்களா. ஸோ கால் ஆப்ஷன் இப்போ கரெக்டாக வந்து சப்போர்ட் எடுக்குது, புட் ஆப்ஷன் கரெக்டாக சேம் டைம்ல ரெசிஸ்டன்ட் எடுக்குது ஓகேங்களா. இப்போ மார்க்கெட் வந்து டிமாண்டை தொட்டிருக்கு 50% தொட்டிருக்கு ஓகேங்களா. ஸோ சார்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க 1 மினிட் கன்ஃபர்மேஷன் வருது அப்படின்னா நீங்க ட்ரேட் எடுத்துருக்கலாம். ஒரு ரீசன்டை நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு 1:18 வந்து ட்ரேட் கிடைக்கும் ஓகேங்களா. ஓகே, ஸோ இல்லப்பா நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் அப்படின் போது ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு ப்ராப்பரான டிமாண்ட் வந்து கிடைக்குது ஓகேங்களா. ஸோ இதுவும் வந்து வித் இம்பேலன்ஸோட தான் இருக்கும். ஸோ அதை வந்தாலும் நம்ம வந்து ட்ரேட் போடலாம் ஓகேங்களா. ஸோ இந்த லோ வந்து ஸ்வீப் அடிச்சுட்டு நடந்திருக்கு, அதுதான் ரேஞ்ச் வந்து ஸ்வீப் அடிச்சுட்டு போயிருக்கோம். அப்படின்னும் போது நமக்கு ப்ரீமியம் வந்து ஆல்ரெடி பை சொல்லிட்டோம் அப்படிங்கும்போது இந்த இடத்துல நீங்க ட்ரேட் எடுக்கலாம். ஸோ டேப் பண்ணணும்னா ட்ரேட், ஸோ பை சைட் லிக்விடிட்டி டார்கெட் பண்றோம். ஸோ லோ வந்து ஸ்டாப் லாஸ் ஓகேங்களா. ஸோ அரௌண்ட் வந்து ஒரு 1:4 ட்ரேட் கிடைச்சிருக்கு. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னா அடுத்தடுத்த பிஇபி வந்து ஃபோக்கஸ் பண்ணி நீங்க வெயிட் பண்ணியிருக்க முடியும். பட் இந்த டைம் அரௌண்ட் 12:25க்கு நமக்கு தெரியும் மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆக போகுது, பை சைடு வந்து டார்கெட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்றது. ஸோ நீங்க எஸ்என்சி கான்செப்ட் வச்சு நீங்க வந்து பிடிச்சிருக்க முடியாது. பட் நீங்க பிஇபி பிளஸ் ஆப்ஷன் டேட்டா ரேட் பண்ணி நீங்க கண்டுபிடிச்சிருக்க முடியும். ஸோ நீங்க கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா நான் வந்து கண்டுபிடிச்சிடணும். அரௌண்ட் 12:32க்கு வந்து சொல்லியிருந்தேன் ஓகேங்களா. நம்மளோட நம்பர் ஒருத்தருக்கு ஸோ டாப் டார்கெட் ப்ரோ அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு, ஸ்பின்னிங் டாப் ஓகேங்களா. ஸோ என்ன கேண்டில் அப்படின்னா ஸோ இந்த கேண்டில் எக்ஸாக்டா இந்த கேண்டில் முடியும் போது இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகும் போதே நான் சொல்லியிருந்தேன் டாப் சைட் டார்கெட், அதாவது பை சைடுக்கான டாப் டார்கெட் இவ்வளோ தான், இதுக்கப்புறம் போகாது அப்படின்றத மென்ஷன் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகணும் ஓகேங்களா. ஓகே, ஸோ இங்கிருந்து ஃபாலோ ஆகிறதுக்கான இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா மார்க்கெட் வந்து 25,480 அந்த ரேஞ்சில் இருக்கு ஓகேங்களா. இப்போ 25,500 கால் அந்த புட்டுக்கு நம்ம கொடுத்த வேல்யூ என்ன அப்படின்னா 183 அப்படின்ற வேல்யூ ஓகேங்களா. 183 அவன் வேல்யூ வந்து சஸ்டெயின் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட் ஃபர்தரா பை ஆக போகுது. இப்போ பிலோல இருக்கான் அப்படின்னா செல் ஆக போகுது ஓகேங்களா. செல் சைடு என்ட்ரி கிடைச்சா எடுக்க போறோம் ஓகேங்களா. இவனோட ஆப்போனன்ட் 25,500 புட் ஓகேங்களா. ஸோ கால் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 25,500 ஓகேங்களா. 25,500 காலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருந்த வேல்யூ 183. ஸோ எக்ஸாக்டா வந்து ரெசிஸ்டன்ட் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ இவனோட ஆப்போனன்ட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டா அந்த டைம்ல வந்து சப்போர்ட் எடுக்கலாம் ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் நமக்கு ஆல்ரெடி டார்கெட் டாப் டார்கெட் இதுதான் அப்படின்னு தெரியும் ஓகேங்களா. ஸோ டாப் சைட் டார்கெட் இவ்வளவுதான் அப்படின்னு தெரியும். நமக்கு கால் ஆப்ஷன் ரெசிஸ்டன்ட் எடுக்குது, புட் ஆப்ஷன் சப்போர்ட் எடுக்கலாம், மார்க்கெட் ஆகிறது கால் ஓகேங்களா. ஓகே, ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் லோ டார்கெட் பண்ணிருந்தீங்க அப்படின்னாலுமே அந்த இடத்துல ப்ரீவியஸ் லோ டார்கெட் பண்றீங்க அப்படின்னாலுமே நமக்கு அரௌண்ட் வந்து ஒரு 1:10 ட்ரேட் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ இல்லப்பா நான் வந்து எஸ்எம்சி பேசிஸ்ல ட்ரேட் எடுக்க போறோம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து இந்த ட்ரேட் வந்து எடுத்துருக்கலாம் ஓகேங்களா. இந்த இடத்துலையும் சேம் பிரேக்கர் பிளாக் தான். ஸோ டிமாண்ட் அதாவது மார்க்கெட் பிஓஎஸ் கொடுத்துட்டு டேப் பண்ணிட்டு மேலே போகணும் எதிர்பார்த்தது, பட் வந்து எக்ஸ்க்ளூசிவ் வந்து உடைக்கிறான் ஓகேங்களா. ஸோ இது வந்து நிஃப்டி சார்ட் வரும். இந்த இடத்துல நமக்கு பிரேக்கர் பிளாக் ஆக்சுவலி ஓகேங்களா. ஸோ டிமாண்ட் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. டிமாண்ட் வந்து ரீடெஸ்ட் பண்ணும்போது நம்ம ட்ரேட் எடுக்கும். ஸோ ரீசன்ல நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே ஒரு அரௌண்ட் வந்து ஒரு 1:10 to 20K நமக்கு வந்து கிடைச்சிருக்கு ஓகேங்களா. இந்த 1 மினிட் ஹை வந்து ஸ்டாப் லாஸ், அந்த ரீசன்ல நீங்கள் டார்கெட் பண்ணிருந்தீங்க அப்படின்னாலுமே ஒரு 1:10 ட்ரேட் வந்து கிடைச்சிருக்கும். ஓகே, ஸோ 5 மினிட்ஸ்ல வந்து இம்பேலன்ஸ் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இந்த ப்ரீவியஸ்ல நீங்கள் எக்ஸிட் ஆயிருந்தாலுமே ஒரு பர்ஃபெக்டான ஒரு 1:10 ட்ரேட் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங்.